மாலையிலே முடிவு தெரிந்துவிடும். எந்த அணி வந்தாலும் வருகின்ற அணிக்கு வாழ்த்துக்கள். இருக்கிற பிரச்சனைகளை மிக விரைவாக சிறந்த முறையிலே முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு நாடக நடிகர்களுக்கும் திரைப்பட நடிகர்களுக்கும் திரையுலகிற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். காலையிலே அருமை சகோதரர் ரஜினி அவர்கள் மிக அழகாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார். எப்போதுமே தன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்களை, தமிழ் இனத்தை, தமிழ் நாட்டை என்றைக்குமே மறக்காதவர் ரஜினி அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கும் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தினார். தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் என்று வைக்க வேண்டும் என்று சொன்னார். இருந்தாலும் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு. இதிலிருந்து தான் பிரிந்து மற்ற மாநிலங்களுக்கு பிரிந்து சென்று அமைத்துக் கொண்டார்கள். ஆகவே அதை கலந்து பேசிதான் முடிவு செய்ய வேண்டும். எல்லோருக்குமே மொழிப்பற்று, இனப்பற்று வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழகம் என்று சொல்வார்கள். இது இன்றைக்கு நேற்றல்ல, பல ஆண்டுகளாக கலைத்துறையிலும் அரசியலிலும் அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மாண்பு, சிறப்பு என்று நான் கருதுகிறேன். அதனால் இந்த தொன்மை வாய்ந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பதை இன்னும் நாம் கலந்து பேசி அந்த கருத்தை ஒரு முடிவு செய்யலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் ஒரு தமிழன் என்கின்ற முறையிலே அன்பு சகோதரர் ரஜினி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.